ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. எங்கள் பையன்தான் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தால் நல்லது நடக்குதுன்னு சொன்னால், வாராகி அம்மனும் முனீஸ்வர சாமி இருக்காங்க, இங்கே வந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். வந்து எங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. கஷ்டத்தோடு வந்தோம், மன திருப்தியாக இருக்குது. வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாதம் வந்து நான் செக்கிங் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வாரத்துக்கு வந்து ஒரு 4 வாரம் தான் ஆகுது. ஐயா தீர்த்தம் கொடுத்து எனக்கு விபூதி வச்சதுனால எனக்கு வந்து இன்னும் டாக்டர்கிட்ட நான் போகல. ஆனால் எனக்கே நல்லா தெரியுது என்னுடைய ஹார்ட் உள்ள ப்ராப்ளம் வந்து இப்போ கம்மியாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. மக்களோட நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஐயா வந்து மிகப்பெரிய யாகங்களை வந்து பண்ணிட்டு ப்ளஸ் ஐயாவோட வந்து விபூதி எடுத்துட்டு போனால் பல விதமான நன்மை நடக்கிறதா வந்து நம்ம வந்து உணர்றோம். தொடர்ந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உணர்வு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் எல்லாரும் பயன்படுற அளவில் தான் இங்கே எல்லா விஷயமும் வந்து நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லா மக்களும் வந்து வரணும், எல்லா நன்மையும் பெறணுன்றது என்னுடைய வந்து தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக வந்து பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். நான் வராகி இல்லத்துக்கு ஒரு 6 மாதமாக வந்துட்டுருக்கிறேன். இங்கே அவங்களுக்கு கிடைக்கிற பக்தர்கள் வரவங்க பெனிஃபிட் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மிராக்கலாக இருக்குது. அவ்வளோ பலன் அடைகிறாங்க. இங்கே வந்து வராகியை வணங்குறவங்க பெரிய மிராக்கல் இருந்தது. அதை சொன்னால் திருஷ்டி ஆகிடும் அப்புறம். அதனால் ஆனால் பெரிய மிராக்கல். அதனால் உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் ஏதாவது மிராக்கல் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில் மிராக்கல் நடக்கணுன்னா கெட்ட கர்மா கரையணும். எனக்கு கொஞ்சம் ஆன்மீகம் தெரியும். அந்த கெட்ட கர்மா கரையணுன்னா நீங்கள் வராகியில் வந்து வராகியினுடைய அருள் வாங்குங்க. உங்களோட கெட்ட கர்மா குறைஞ்சி நீங்களும் உயரத்துக்கு போவீங்க. யாகத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்க்க ஒருத்தர் ஒரு அதிசயம் சொல்லும் போது ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு அவங்க சொல்லும் போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது, எனக்கு பார்க்க பிடிக்கும். அந்த ஐயா சித்தர் ஒரு அதிசயம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, அம்மா நல்லா மேலே மேலே ஃபேமஸாக வரணும். எல்லா நாட்டுக்கும் பெருமை, எல்லா நாட்டுக்காரங்களும் வரணும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா பார்க்கணும். என் குறைய சொல்லி வந்திருக்கேன். அம்மா பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாரி இருக்குது. பரவாயில்ல அம்மா. ஜெய் வராங்கி. நாங்கள் ரெகுலராக இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இது வந்து என்னோட கோவில் கிடையாது, என்னோட அம்மா வீடு மாதிரி, என்னோட தாய் வீடு மாதிரி. நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் இங்கே நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நிறைய பாசிட்டிவ் வைபிங் வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. நான் நிறைய உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். என்னோட ஃபேமிலிஸில் எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. இன்னும் நான் இதை தொடர்ந்து இங்கே வருவேன். சக்தி ஐயா வந்து என்னோட அப்பா மாதிரி, என்னோட அம்மா மாதிரி அவங்க எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி தான் என்னை நினைக்கிறேன்.
15 வாரங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். இங்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கிறது. ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஊராவதியாகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமுமே வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து ரியலிக்காக வந்து பாசிட்டிவ் வந்து ஜஸ்ட்டு வந்து காலை வச்சாவே நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஊராவதி ஆகுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயுமே இந்த அளவு கத்தையோட உண்மையிலேயே அவரோட அருள் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாமே இருக்குது. வாராகியோட அருள், முனீஸ்வரோட அருள், கருப்பண்ண சாமியோட எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா தெய்வமே மனப்பூர்வமாக இருக்காங்க. இங்கே வந்துட்டு போகிற எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே இருக்கும். என்றைக்கும் நாங்கள் நன்றி கடனாக இருப்போம்.